இந்த சாத்தில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.15 இருக்கக்கூடிய தேர்ட் சம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா y is equal to 1/2x. இதை பார்த்தவொடனே நம்ம செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். y is equal to kx ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ y is equal to kx அப்படிங்கிறது டைரக்ட் வேரியேஷன். அப்போ இங்கே k is equal to 1/2 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். சரியா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் y வேல்யூஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக ஒய்க்கு நம்ம வந்து 1 2 3 4 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக எக்ஸ் வேல்யூ ஈஸியாக கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னா y is equal to x/2னா x is equal to 2y இல்லையா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 5க்கு பதிலாக போட்டோன்னா எக்ஸுக்கு வந்து என்னென்ன ஆன்சர்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிராஃப் வரைஞ்சிட்டு 2 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க இல்லையா? x is equal to 9 இருந்தால் y எவ்வளவு, y is equal to 7.5 இருந்தால் x எவ்வளவு, அதையும் நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸ் சம்மும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.